Hello guys, welcome back to our channel Rajshekhar Bala Video. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா அட்மிஷன் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நீங்க பார்க்க முடியும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நேத்து நான் லீவ் அவுட் ஆஃப் செஷன் போனதுனால வீடியோஸ் போட முடியல. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சேலம் 7 அதே நேரத்துல பிரசிடென்சி காலேஜ் ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுக்க சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ பப்ளிஷ் ஆயிடுச்சு, நேத்தே பப்ளிஷ் ஆயிடுச்சு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம சேனல்ல இன்னும் கூட இந்த 2 காலேஜ் பத்தியும் ரேங்க் லிஸ்ட் கொடுக்க சொன்னதுனால செப்பரேட்டா நான் வீடியோ கொடுக்குறேன். நீங்க பாருங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து வெப்சைட் போய் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சேலம் 7 பார்த்தரலாம். ஸோ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சேலம் 7 வந்து இதோ ஹோம் பேஜ். வெப்சைட் அட்ரஸ் இங்க இருக்கு, GAC சேலம் 7.ac.in சொல்லிட்டு. இங்க வந்து ஃபிளாஷ் நியூஸ் ஓடிட்டு இருக்கு இல்லையா? பாருங்க, ஃபர்ஸ்ட் 2024-25 கல்வியாண்டில் இக்கல்லூரியில் இளநிலை பாடப்பிரிவில் சேருவதற்கு விண்ணப்பித்த மாணவர்கள் தங்களுடைய பாடப்பிரிவுக்கான தரவரிசை பட்டியலை பார்ப்பதற்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபுல்லா இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்துடும். ஓகேவா? பாருங்க, எல்லா கோர்ஸுக்கு உண்டானது வந்துடும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, ஸ்பெஷல் கோட்டா ரேங்க் லிஸ்ட் ஃபுல்லா ஒவ்வொன்றையும் நீங்க தனியா கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்போர்ட்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ அதை பார்ப்போம். ஸ்போர்ட்ஸ் கோட்டா இங்க இருக்கு பாருங்க. இதான் ஸ்போர்ட்ஸ் கோட்டானுடைய ரேங்க் லிஸ்ட். ஸ்டூடெண்ட் இதான் ரேங்க்னு வச்சுக்கோங்க. 1 2 3 கொடுத்ததா ரேங்க், அட்மிஷன் நம்பரு, உங்க நேமு, ஜெண்டர், கம்யூனிட்டி, ஸ்ட்ரீமு, கேட்டகரி எல்லாமே. பிரான்ச் சாய்ஸுங்கிறது நீங்க என்னென்ன கோர்ஸ்க்கெல்லாம் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது இதுலயே இருக்கு. ஓகேவா? இதை நீங்க பார்த்து எந்த ரேங்க்ல இருக்கீங்கன்னு பார்த்து நீங்க நோட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காமன் இது பார்க்க முடியும் இல்லையா? ஸோ பாருங்க, அடுத்தது ஜென்ரல் கவுன்சிலிங்கான டிகிரி வைஸ் BA தமிழ், BA இங்கிலீஷ், இது எது வேணுமோ நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டிபார்ட்மெண்ட் கிளிக் பண்ணியிருக்கேன். டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படித்தாங்களோ அதை கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. அப்புறம் ரேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரேங்க் 1 2 3ன்னு லெஃப்ட் சைடில் ஃபர்ஸ்ட் காலம் கொடுத்துருக்காங்க. இது வந்து அகாடமிக் என்ன ரேங்க், அடுத்து ஒகேஷனல் என்ன ரேங்க்குங்கிறது வரிசையாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ சேலம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சேலம் 7 ரேங்க் லிஸ்ட் இப்படி பார்த்துக்கலாம். அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்சி காலேஜ் அவங்களுடைய வெப்சைட் அட்ரஸ் தான். பிரசிடென்சி காலேஜ் chennai.ac.in இதை கொடுத்தீங்கன்னா இப்போ இங்கே ஃபிளாஷ் நியூஸ் ஓடிட்டு இருக்கு. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ரிகார்டிங் UG அட்மிஷன் 2024-25 அட்மிஷனுக்கான இம்பார்ட்டன்ட் டேட் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இந்த டேட் வந்து இந்த காலேஜுக்காக ஃபிக்ஸ் பண்ணது இல்லை, இதுதான் அவங்க கொடுத்துருக்காது. இது வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கக்கூடியது. இவங்க எந்த டேட்ல எந்த கோர்ஸுக்கு நடத்துறாங்கிறது வந்து இன்னும் கொடுக்கல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரேங்க் லிஸ்ட் பார்த்தரலாம். ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்கும். இங்க ரேங்க் லிஸ்ட், ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் 2024-25 இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் வந்துடும். பாருங்க, டிபார்ட்மெண்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. இது அதே மாதிரி தான். கோர்ஸ் கோடு என்ன கோர்ஸுங்கிறது, மேஜர் சப்ஜெக்ட் என்ன, BA எக்கனாமிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம், BA தமிழ், BA பொலிட்டிக்கல் சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியம், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்க எதை வேணுமோ அந்த ரேங்க் லிஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? நான் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் ஹெவியாக இருக்கு. 95 பேஜஸ் இருக்கு. இந்த ஒரு கோர்ஸுக்கு மட்டும் BA பொலிட்டிக்கல் சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியத்துக்காக மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 95 பேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரேங்க் எந்த ரேங்க்ல கட் ஆஃப் 400 கட் ஆஃப்ல ஆரம்பிக்குது. ஓகேவா? இப்போ நிவேதாலாம் வந்து நான் இதுக்கு முன்னாடி வேற காலேஜ் கூட பார்த்த ஞாபகம் இருக்கு. இது மாதிரி ஹையஸ்ட் மார்க்கர்கள் நிறைய காலேஜில் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க ஏதோ ஒரு காலேஜில் எடுத்துருவாங்க. அது இது மாதிரி டாப் காலேஜாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி மீதி வந்து எத்தனை 95 பேஜஸ் சொன்னேன் இல்லையா? இப்போ 95 பேஜஸ்ல வந்து BA பொலிட்டிக்கல் சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா 400 கட் ஆஃப்ல ஆரம்பிச்சு லாஸ்ட் கட் ஆஃப் வரைக்கும் அப்ளை பண்ணாங்க. எல்லாத்துக்கும் ரேங்க் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நாம பார்த்துக்க முடியும். பாருங்க, இப்போ 96.8 வரைக்கும் கொடுத்துருக்காங்க கட் ஆஃப். 4898 பேர் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பொலிட்டிக்கல் சயின்ஸு கொடுத்தவங்க. ஸோ வந்து இதான் ரேங்க் லிஸ்ட் பார்க்கறது. ரெண்டையும் பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த 2 காலேஜ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் டேட் வந்து அந்தந்த காலேஜில் நடக்கக்கூடிய அந்த கவுன்சிலிங் டேட்டு இப்போ கண்டிப்பாக ஸ்பெஷல் கவுன்சிலிங் வந்து நாளையோட முடிக்கணும். கவர்மெண்ட் கொடுத்த அட்மிஷன் அட்டவணைப்படி வந்து பார்த்தீங்கன்னா நாளையோட முடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து 10ஆம் தேதி தான் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் மற்ற பாடப்பிரிவுகளுக்கானது வந்து கம்யூனிட்டி வைஸ் நடக்க போகுது. ஸோ அந்த 2க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் என்னங்கிறது இன்னும் கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால வந்து அதுக்குண்டான ஷெட்யூல் வந்து வந்தோடனே நம்ம சேனல் நான் வீடியோ கொடுக்குறேன். அல்லது